السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருளக தலைவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவர்களை நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை தந்தருள் புரிவானாக. ஆஸ்பத்திரிகளினுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அவனை நினைத்து வாழ்ந்து அவனுடைய திருக்கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியமுள்ள நன்னசீபுள்ள நபர்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னிதிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் நாம ஓதி காட்டிய வசனம், அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுவான். மக்கால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து கிளம்பக்கூடிய அந்த சூழல்களில் இறக்கப்பட்ட வசனம் அது. அல்லாஹ் ஆறுதல் படுத்தும் முகமாக சொன்னான், இங்க இருந்து போறோமேன்னு வருத்தப்பட வேண்டாம், கட்டாயம் ஒரு நாள் இங்கு உண்டான அநியாயம் அழிந்தே தீரும், சத்தியமே நிலைத்திருக்கும் என்ற ஆறுதலான வார்த்தையாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி தந்தார். வகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஜா அல் ஹக்கு, சத்தியம் வந்துவிட்டது, வஸஹகல் பாத்தில், அதனால் அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்லி முடிப்பான் அந்த வசனத்துல. இது மக்காவை சுத்தி ஆரம்ப காலத்துல நிறைய சிலை வணக்கங்கள் இருந்த தகவல்களும் நாம் அறிவோம். கிட்டத்தட்ட 360 சிலைகளை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு சிலையை வணங்கும் பழக்கம் ஆதி காலத்தில் இருந்தது. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசு வேதனைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் இப்படி இறக்கியதாகவும் இந்த வசனத்திற்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படும். ஆக அந்த ஆறுதலாக சொல்லப்பட்ட விஷயம், நபி அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லப்பட்ட விஷயம் என்ற அடிப்படையில் வைத்து கொண்டாலும், அல்லது இந்த தேவையற்ற வணக்க வழிபாடுகள் இது போய் அழிந்தே தீரும் என்ற அந்த அடிப்படையில் நபி அவர்களுக்கு அந்த மன சஞ்சலத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த விதத்தில் இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் இருந்தாலும் அசத்தியம் அது அழிந்தே தீரும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவார். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள், இன்னல் பாத்தில கான ஜஹூகா அப்படின்னு அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி முடிப்பான். நிச்சயமாக அநியாயம் என்ற அசத்தியம் இருக்கிறத
இது அழிந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது பெருமக்கள் அருமையாக சொல்வார்கள், சத்தியம் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அது காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். ஆனால் அசத்தியம் அப்படிங்கிறது, அநியாயம் அப்படிங்கிறது அது அழிந்தே தீரும். எப்படின்னு சொன்னா அடிச்சுவடு கூட இல்லாம போயிரும். அது இருந்ததற்கு உண்டான எந்த விதமான அடிச்சுவடுகளும் கூட இருக்காது. அல்லாஹ் சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிடுவான் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல பதிவு வைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அநீதம், அநியாயம் இன்னைக்கு பார்க்கிற மாணவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? போராடி கொண்டு இருக்கிறார்கள். நீட் அப்படிங்கக்கூடிய ஒரு பரீட்சை, ஒரு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிற, அதற்கு தமிழகம் எப்பொழுதுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த நீட் அப்படிங்கக்கூடிய அந்த தேர்வு, அதுல மார்க்குக்காக வேண்டி அந்த கேள்வித்தாள்கள் கசிந்தது, இந்த விஷயத்துல அது சம்பந்தப்பட்ட மந்திரியே என்ன செய்யறாங்க? பதவி விலக சொல்லி மாணவர்கள் என்ன செய்யறாங்க? போராட்டம் பண்றாங்க. ஆனா இதுல என்ன நடக்குதுன்னு நாம பார்க்கிறோம். தடியடி பண்றாங்க. அதுலயே அந்த தடியடி பண்ற கம்புகள்ல ஆணிகளை சொருகி வைத்து மாணவர்களுடைய மண்டைகளில் கொட்டக்கூடிய, மண்டைகளில் அடிக்கக்கூடிய, கொட்டுறது அப்படிங்கிறதாவது தட்டுறது தான். ஆனா அடிங்கிறது எப்படி அடிக்கிறாங்கன்னு வீடியோக்களை பார்த்தோம்னாலே பதறுகிறது. அந்த இடத்துல நம்மளுடைய பிள்ளை இருப்பதாக கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். போராடுறவன் எதுக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்கிறான்? அடிக்கக்கூடிய போலீஸ்காரருடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து தானே போராடுகிறான். எல்லோருக்காக வேண்டியும் உண்டான ஒரு போராட்டம் இது. அநியாயமாக ஒரு விஷயம் திணிக்கப்படும் பொழுது அந்த அநியாயத்தை எதிர்த்து சில நேரங்களில் இது போன்ற புரட்சிகள் எல்லாம் வெடிப்பது சகஜம்தான். ஆனால் அது இன்றைய மாணவர்களிடத்தில் அது வெளிப்பட்டு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மாணவர்களிடத்துல அது வெளிப்பட்டு இருப்பது. அதில் தமிழகம் ஆரம்பத்திலிருந்து நீட் விஷயத்துல ரொம்ப எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருந்தாலும், ஆனால் தற்சமயம் தற்காலத்துல பார்த்தோன்னா ரொம்ப மௌனித்து போய் இந்த அரசும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்க முடிகிறதா இல்லையா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா வடக்கில் உள்ள மாணவர்கள் கொஞ்சம் விழித்தெழுந்து கல்விக்காக வேண்டி புரட்சிகள் செய்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடிய புர்காக்களை போட்டு இருக்கக்கூடிய பெண்களும் கூட டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு எங்களுடைய தலைவரினுடைய படத்திற்காக வேண்டின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேட்டி கொடுக்கக்கூடிய சூழல்களில் தான் நமது தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக அதாவது எல்லா காலங்களிலும் எந்த அளவிற்கு தமிழகமும் கேரளாவும் அதாவது தீனுடைய விஷயங்களில் எவ்வளவு முற்போக்காக இருந்ததோ, இந்த காலத்துல அதை விட ரொம்ப பிற்போக்காக போய்கிட்டே இருக்குதோங்கிற ஒரு பயம் நமக்கு மத்தியில எழுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா மக்களுக்கு உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானா. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ஒரு துஆவை சொல்லி தருவார்கள். அந்த துஆல நம்ம போன வாரம் கூட ஒரு துஆவை பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி அந்த துஆ ஓதாம நம்ம முடிக்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய தகவலையும் நாம் சொல்லி இருந்தோம். அது மாதிரி இன்னைக்கு உண்டான இந்த நிகழ்வுக்கு தோதுவாக ஒரு துஆ வருகிறது. வாரத்துல ஒரு முறை அந்த துஆ நம்ம பள்ளியில ஃபஜ்ருக்கு அப்புறம் நாம என்ன செய்வோம்? ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் வளமையாக இனி ஓதக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆல இப்படி சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்கிட்ட எப்படி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம இறைவா. நம்ம சென்ற வாரத்துல கூட இதனுடைய விளக்கத்தை சொல்லியிருந்தோம். என்னால் எதுவுமே அல்ல, என்னால எதுவுமே முடியாது, நீ தான் ரப்பு, உன்னால மட்டும்தான் எல்லாம் முடியுதுங்கிறத அந்த ரப்பனாங்கிற அல்லது அல்லாஹுமங்கிற இந்த வார்த்தையின் மூலமே நாம விளங்கி சொல்லணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னி அஊது பிக்க நபி அவர்கள் ஒருமையாக அந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஓதும் போது நம்ம பன்மையாக கேட்போம் இந்த இடத்துல. ஏன்னா ஜமாத்தோடு சேர்ந்து கேட்கும் பொழுது எல்லோருக்கும் அதனுடைய பலன்கள் கிடைக்கணுங்க. அந்த அடிப்படையில நாம என்ன செய்வோம்? பன்மையாக கேட்போம். இன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம என்ன செய்யறோம்? இன்னான்னு கேட்போம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். இன்னைக்கு மாணவர்கள் அடி வாங்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்து எவ்வளவோ மனசுல கஷ்டங்கள், கவலைகள் வருகிறது பாருங்க. இந்த கவலை, கஷ்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்ணியே சொல்லி இருக்கிறாங்க போல இந்த வார்த்தையினுடைய அமைப்பு. இறைவா, கஷ்டத்தை விட்டும், அதாவது ஹுஸ்ன்கிற கவலையை விட்டும், ஹம் அப்படிங்கிற கஷ்டத்தை விட்டும் நான் என்ன செய்யறேன்? உன்னிடத்துல துயரத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
வல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாமல் ஆகக்கூடிய தனத்தை விட்டும் இறைவா உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் புகுல், கஞ்சத்தனம் நான் செய்வதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வல் ஜுபுன், கோழைத்தனம் என்னிடம் ஏற்படுவதை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். வகலபத்தி தைன், கடன் என்னை மிகைத்து விடுவதை நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி கடைசியில வகஹ்ரி ரிஜால், என்னை அடக்கி அதிகாரம் செய்யக்கூடிய ஆட்களை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த கிதாப்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக ஓதக்கூடிய துஆக்களுடைய பட்டியல்ல இதுவும் இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுறாங்கன்னு வரிசைப்படுத்தி வரும் பொழுது அதுல அழுத்தி சொல்றாங்க வகஹ்ரிர் ரிஜால், எப்படிப்பட்ட ஆண்களை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னா என்னை அடக்கி அதிகாரம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் ரப்பே. அப்ப அந்த அடக்கி அதிகாரம் செய்தல் அப்படிங்கிறது ஒரு கெட்ட குணம் அப்படிங்கிறத நமக்கு இந்த வாசகத்துல இருந்தே இந்த நபி அவர்கள் இப்படி பாதுகாப்பு தேடுறதுல இருந்தே நாம் விளங்கிக் கொள்ள முடியும் கணவான்களே. ஆனால் அது போன்றுதான் இன்றைய அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, மாணவர்களாகிய எல்லோரையும் அடக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை மறுப்பதற்கு இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா இடங்களிலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு வழக்கு ஒண்ணு வருது. அந்த வழக்குல எகிப்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய மகன் எங்க அப்பா யாரு தெரியுமா, இன்னைக்கும் கூட நம்ம பிள்ளைகள்கிட்ட அந்த பழக்கம் உண்டு. எங்க அப்பா யாரு தெரியுமா, நாட்டினுடைய ஜனாதிபதி. அதனால கொஞ்சம் அந்த மற்றவர்களை அடக்கக்கூடிய ஒரு பண்பு உண்டு. அந்த பண்பை வச்சு அவர் என்ன செய்யறாரு, ஒரு அநியாயமான முறையில ஒரு நபரை அடிச்சிடுறாரு. அவர் கையில வச்சிருக்கக்கூடிய சாட்டை, அது கொஞ்சம் நீளமான நிகழ்வு. அதாவது ஒரு போட்டி நடக்கும், அந்த போட்டியில அந்த கிராமவாசி ஜெயிச்சிருவாரு, என்னையோட நீ எப்படா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அநியாயமான முறையில் அடித்து விடுவார் இந்த அதிகாரியினுடைய மகன். இப்ப இந்த வழக்கு அங்க கொண்டு போனா நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட யமன்ல நடக்கக்கூடிய அந்த விஷயம் எங்க தீர்ப்பு கேட்டு வருது, மதீனாக்கு உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட தீர்ப்பு கேட்டு வந்துடும். உடனே என்ன செய்வாங்க, அந்த அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களுடைய மகனாரையும் என்ன செஞ்சிருவாங்க, அழைச்சு விட்டு என்ன நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரணை கூண்டலை நிப்பாட்டி விசாரிச்சு அடித்த அந்த மனிதனுக்கு, அந்த அதிகாரியினுடைய மகனாக இருந்த அந்த மனிதனுக்கு அடி வாங்கியவர் திரும்ப அதே போன்று அடிக்கணுங்கிற சட்டம் அங்கு நிறைவேற்றப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்காக இதனை நாம ஞாபகப்படுத்துறோம்னு சொன்னா, அடக்குமுறை அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துல எங்கேயுமே அனுமதி கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அதற்கு ஹதீஸ் குதுசி என்பதாக சொல்வார்கள். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொல்றான். குர்ஆன் அப்படிங்கிறதோ அதாவது குர்ஆன்ங்கிறது வஹீன் மூலம் கொடுக்கப்பட்ட செய்திகள். அது அல்லாஹ் நேரடியாக சில விஷயங்களை கொடுத்திருப்பான், சில விஷயங்களை மலக்குமார்களின் வாயிலாக கொடுத்து அனுப்பான். இது குர்ஆன் ஷரீஃப். சில விஷயங்களை அல்லாஹ் நபியோடு என்ன செய்வான், மனமிட்டு பேசக்கூடிய சில சூழல்கள், இதற்கு பெயர் ஹதீஸ் குதுசி என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நப்சி, எனக்கு நான் அநீதம் செய்து கொள்வதை நான் எனக்கே ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். நான் எந்த மக்களின் மீதும் அநியாயம் செய்யக்கூடாது அப்படிங்கிற செய்தியை எனக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஹராமாக வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கு மத்தியிலே நீங்க அநியாயம் செய்வதை நான் ஹராம் என்று தான் வைத்திருக்கிறேன். ஃபலா தபாலிமு, நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள், அடக்கி ஆளாதீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த ஹதீஸ் குதுசியில சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க கனவான்களை. ஆக அதாவது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு குணம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறதா இல்லையா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அரசு அப்படிங்கக்கூடிய சூழலில்
ஆட்சி அப்படிங்கக்கூடிய அந்த அடிப்படையில எவ்வளவு அதிகாரம் அடக்குமுறைகள் இருந்தாலும் அது கடைசியில அதனுடைய அடிச்சோடே இல்லாமல் அழிந்து போகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் ஃபிரௌன். சமீப காலங்கள்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அடக்கி ஆழ்ந்த ஹிட்லரை எடுத்துக்கிடலாம். அவரு கடைசியில எப்படி மௌத்தா போனாரு அப்படிங்கிற சூழல்கள் நமக்கு தெரியும். அவரோடு இருந்த முசோலினின்னு சொல்லுவாங்க அந்த நபர், அவங்களுடைய முடிவுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கணும். அடக்கி ஆண்டவர்களுடைய முடிவுகள் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற சூழல்களை நாம் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை. ஏன் சமீபத்தில் இதற்கு முன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் நடுவண் அரசுல இருந்த, இதற்கு முன்னாடி பதவிகள் வகித்த முக்கியமான பொறுப்புல இருந்த நபர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனால் எங்க இருக்காருன்னு தெரியுமா? எல்கேஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரை சொல்றதுக்கு கூட இந்த இடம் தகுதி இல்லாத இடம், இதுக்கு புனிதமான இடம். இந்த இடத்துல அந்த பேரை கூட சொல்லக்கூடாது நாம். சரி, அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு பெரிய பதவிகள்ல இருந்து ஒரு நேரங்களில் ரத யாத்திரைகள் நடத்தி தமிழகம் மட்டுமல்ல டோட்டல் இந்தியால ரத்த கலரியாக மாற்றிய நபர், அந்த கட்சியில பெரிய செல்வாக்கள் இருந்தாலும் இன்னைக்கு டம்மி பீஸாக இருக்கிறாரு. எந்த பொது மேடைக்கும் கூட அவரை கூட்டு கூட உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஆக்கிட்டானா இல்லையா? அடக்கி அதிகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஓரம் கட்டிடுவான். மட்டுமல்ல, இன்னல் பாத்தில கான ஜஹூகா, அது இருந்த அடையாளம் அடிச்சோடு கூட இல்லாம நாம என்ன செஞ்சிரோம், வாஷ் அவுட் பண்ணிடுவோம், தொடச்சிருவோம்னு சொல்றாங்களா. அதனால அதிகாரம் அப்படிங்கறத ரொம்ப கரெக்டான முறையில் அரசு அல்லது நாம் செய்யக்கூடிய ஆட்சி முறை அப்படின்னு இருந்தாலும் சரி, அதுல வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது போன்ற, அதாவது ஹிஸ்டரி அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்கள். ஃபிரௌனாக இருந்தாலும் சரி, நம்ரூதாக இருந்தாலும் சரி, செப்பல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தான் மண்டையில. நம்ரூத் எவ்வளவு பெரிய அரசன், ஒரு நொண்டி கொசு மூக்குல போனதுனால மண்டையில அடித்து கொண்டே இருந்து, அதை வேகமாக அடித்தால் தான் அந்த கொசு சும்மா இருக்குன்னு சொல்லி வேகமாக அடித்தே இறந்து போனவன் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லுமா இல்லையா? அப்ப அடக்குமுறை அப்படிங்கிறதுக்கு நம்ம மார்க்கத்துல எங்கேயுமே அதற்கு அலோ கிடையாது. நபி அவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன் ரப்பே அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் சொல்லுகிறான். எப்படி சொல்றான்? அதாவது அடக்குமுறை என்பது அநியாயம் என்பதை நான் ஹராமாக ஆக்கிவிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் அதை நான் ஹராமாக ஆக்கி இருக்கிறேன். உங்களுக்கு மத்தியில நீங்கள் அடக்குமுறையோடு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், ஹதீஸ குதுசியில சொல்லி தர்றான் கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நமக்கெல்லாம் அறிந்த செய்தி, ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருவாங்க, உயர் குலத்தை சேர்ந்த குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிட்டாங்க அப்படிங்கிற அந்த திருட்டு விஷயம் என்ன செய்யப்பட்டோம், அதாவது கன்ஃபார்ம் செய்யப்பட்டு இன்னார் தான் திருடுனாங்க அப்படிங்கிற செய்தி. அந்த உயர் குலத்து பெண்மணி திருடுறதுனால அங்கிருந்து தூதுகள் விடுத்து கொடுப்பாங்க. எப்படி என்னனாலும் நம்ம அதுக்கு ஈடாக கொடுத்துடலாம். நம்ம மார்க்கத்துல கூட சில சட்டங்களுக்கு எப்படி உண்டுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு பதிலா ஃபிதியா அப்படிங்கறது கொடுத்துக்கிடலாம் பாருங்க. அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஃபிதியா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கைவெட்டுதல் தவிர்த்து மற்ற எதனாலும் நாங்க தண்டனை குற்றமாக கொடுத்து விடுகிறோம்னு சொல்லி எவ்வளவோ பேர் என்ன செஞ்சாங்க, வந்து தூது சொன்னாங்க, தூது அனுப்புனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டே கொடுக்கல. அதே மாதிரி நபியினுடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள் மூலம் இவர் சொன்னா கேட்பாங்க முகமது நபி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்களை தூது அனுப்புகிறார்கள். அவரும் நபிட்டு நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அந்த நபர்கள் என்ன செய்யறாங்க, வளர்ப்பு மகனை தூதாக அனுப்புவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, நபி இடத்துல பேசுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரையும் கடிந்து கொண்டார்கள். இறைவனுடைய சட்டத்தை யாருக்காக வேண்டியும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை அங்க என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது பிரபல்யமான வார்த்தை நாமெல்லாம் கேள்விப்பட்டது, என்னுடைய மகள் ஃபாத்திமா, முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அங்கேயும் கை வெட்டப்படுவது உறுதிதான் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்கன்னு சொன்னா, சட்டம் அப்படின்னு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் என்ன செய்யல, பாரபட்சம் காட்டல கண்ணியத்திற்குரியவர்களை. எல்லா இடத்துலையும் அது அந்த இடத்துல சட்டம் அப்படின்னு வரும் பொழுது, ஒரு தண்டனை அப்படின்னு வரும் பொழுது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவர்களுக்கு ஒரு மாதிரியும் அல்ல, எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்படுத்துறாங்க.
அப்ப எங்கும் வளைந்து கொடுக்காத ஒரு சூழல். அதே சமயத்துல அடக்குமுறை அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துல என்ன கிடையாது, அலோடு கிடையாது. அநியாயம் செய்யறது அப்படிங்கிறதுக்கு நம்ம மார்க்கத்துல அலோடு கிடையாது அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறக்கூடிய கடைசி ஹஜ், அதாவது அந்த ஆண்டோடு அவர்கள் உயிர் போகுது, அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி ஹஜ்ல செய்த அந்த உரையை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, உங்களுடைய ரத்தங்கள் உங்களுக்கு அமானிதம். அடுத்தவர்களுடைய ரத்தத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது, ஓட்டக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அடுத்தவருடைய மானம் பறிபோவதற்குண்டான ஏதாவது ஒரு சூழல் நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப கடுமையான கண்டிஷன்களை போட்டிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதே மாதிரி நிறைய ஹக்குகள், நிறைய உரிமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நீளமான செய்திகள். இந்த நீளமான செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், நாம் எந்த சூழலிலும் யாரையும் அடிமைப்படுத்தக் கூடாது. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஜனாதிபதியை அழைச்சு என்ன செய்வாங்க, கண்டிப்பாங்க. அப்படி கண்டிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இன்றும் எல்லா விதமான ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. மத்தா இஸ்தஅபத்துன் நாஸ, நீங்கள் எல்லாம் எப்பொழுது மனிதர்களை அடிமையாக ஆக்க ஆரம்பித்தீர்கள், வகத் வலதுதுஹும் உம்மஹாத்துஹும் அஹ்ராரா, அவர்களுடைய தாய்மார்கள் எல்லாம் அந்த மக்களை சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்கக்கூடிய நிலையில நீங்க எப்படி அடிமையாக ஆக்கிற அளவிற்கு உங்களுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களுடைய மகனாரையும் கண்டித்த அந்த நிகழ்வு இன்றும் ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா எவ்வளவு கடுமையான கண்டிப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத நாம கவனிக்கணும். யாரை பார்த்து கண்டிக்கப்படுகிற நம்ம மார்க்கம் கண்டிக்குதுன்னு சொன்னா, அநியாயமாக அடக்குமுறை செய்வதற்கு நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோரை அடக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி. இன்றைய காலத்துல பெற்றோர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அடிமை தான் அடங்கி போய் கிடக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஜூலையினுடைய கடைசி ஞாயிறு அப்படிங்கிறது தேசிய பெற்றோர் தினம். ஆனால் எங்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்களோ அங்கெல்லாம் பெற்றோர்களுக்கு வாய்ப்பு விட்டு போடப்பட்டு விட்டது என்பதாகத்தான் எல்லா இடங்களினுடைய நிலைகளும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, யாரையும் அடுத்த முஃமின்களையே நாம் அடக்கக்கூடாது என்று இருக்கும் பொழுது பெற்றோர்களை அடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் உண்மையை உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. வஹப் சய்யிதின்னா வ ஆலி சய்யிதின்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.